என் பேர் சங்கமித்ரன். நான் வந்து சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 280 அவுட் ஆஃப் 300 வாங்கி தமிழ்நாடு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். நான் நாமக்கல்லேருந்து வரேன். நான் வந்து விவேகானந்தா கோச்சிங் சென்டரில் படித்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. நான் டாப் 5 வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ராதாகிருஷ்ணன் சாரும் லதா மேமும் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க, நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருவேன்னு. அது எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் தந்துச்சு எக்ஸாம் எழுதும். எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் புவனேஸ்வரி மேம். அவங்க நடத்துகிற மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 30 + மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன், ப்ளஸ் 15 டிவிஷன் டெஸ்ட், டெய்லி ஒரு ஃபார்முலா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். அது எனக்கு ரியல் எக்ஸாம் மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு கான்ஃபிடென்ஸ் தந்துச்சு. நான் ஐக்கியூலையும் மேக்ஸ்லேயும் சென்டம் வாங்கியிருந்தேன். அதுக்கு சுரேஷ் சார், பொன்னிஷ் மேம், கண்மணி மேம், சுஜிதா மேம், ராதாகிருஷ்ணன் சார், லதா மேம் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ராதாகிருஷ்ணன் சார் வந்து எனக்கு கொக்காவும் கிரிக்கெட்டும் எங்களை விளையாட வைப்பார். அது எங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி காலையில் எங்களை டேமுக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போவார். நான் வந்து ஆர்மியில் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஆகணும்னு எனக்கு ஆசை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் சங்கமித்ரன். நீங்கள் சங்கமித்ரன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சங்கமித்ரன் எப்பயுமே வந்துங்க ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. துருதுரு இருந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இவனை வந்து என்னவா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சைனீஸ் ஸ்கூலுக்கு போய் போகணும்னு ஆசைப்பட்டாங்க, படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் வந்து நிறைய பேர்த்த என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. என்கொயரி பண்ணதில் வந்து உடுமலைப்பேட்டையில் வந்து இந்த மாதிரி அமராவதி சென்டர் பக்கத்தில் விவேகானந்தா சென்டர் ஒன்று இருக்குது. அதில் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து செலக்ட் ஆகி உள்ளே போயிடுவான். அதில் போனால் ஆர்மி ஆஃபீஸரானு சொன்னாங்க. விசாரிச்சுட்டு வந்தாங்க. வந்து அப்புறமேட்டு எங்கள் சார்ட்டை வந்து இங்கே டெஸ்ட்டு வச்சாங்க. ஃபஸ்ட்டுங்க டெஸ்ட்டு வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. டெஸ்ட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்லேயே வந்து டெஸ்ட் வச்சு நல்லா பண்ணாங்க. அப்புறமேட்டு ஒரு வருஷம் அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க. இங்கே வந்து ராதாகிருஷ்ணன் சார், லதா மேடம் எங்கள் பையன் ரொம்ப நல்லா மோட்டிவாக பண்ணாங்க. மோட்டிவ் பண்ணும்போது ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும், மேக்ஸில் சென்ட் அடிக்கணும். எப்போயுமே மேக்ஸில் வந்து நல்லா பண்ணுவான், எப்போயுமே நல்லா பண்ணுவான், மேக்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க. இந்த ஐக்கியூ நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் நினச்ச மாதிரியே வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அதை கேட்டோன்னே என்னால் நான் ஒன்றும் நம்பவே முடியலைங்க என்னால். அப்போ அப்படியே நான் வந்து கண்ணிலிருந்து தண்ணி தான் வந்துச்சுங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியலைங்க. சார் தான் ஃபஸ்ட்டு சார் சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்கள் பையன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு சங்கமித்ரன் சொல்கிறாங்க, ஒரு தடவை செக் பண்ணி பாருன்னு சொன்னாருங்க. அது பார்த்தோன்னே என்னால் அந்த ஆனந்தத்தில் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. சத்தியமே வந்து இங்கே கோச்சிங் கொடுத்த மேக்ஸ் கோச்சிங் கொடுத்த அனைத்து சார்களுக்கும், ஐக்கியூ கோச்சிங் கொடுத்த சார்களுக்கும், மற்றும் ஜிகே இங்கிலீஷ் கோச்சிங் கொடுத்த அண்ணாத்துக்கும், மற்றும் ராதாகிருஷ்ணன் சாருக்கு, லதா மேடம், அந்த வாணன் வந்து எல்லா பசங்களை வந்து நல்லபடியாக பார்த்து நந்தகுமார் சாருக்கு அனைவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. சத்தியமே எங்கள் பையன் வந்து ரொம்ப பாராட்டணுங்க. கோச்சிங் சென்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அப்புறமேட்டு இங்கே சாப்பாடெலாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுங்க. சாப்பாடெலாம் சூப்பராக கொடுக்குறாங்க. பசங்களுக்கு என்ன தேவையோ என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கண்ணும் கருத்துமாக வந்து இங்கே இருக்க சார் ராதாகிருஷ்ணன் சார் பார்த்துக்கிறாங்க, அதான் மேடம் பார்த்துக்கிறாங்க. எந்த பையனை கேட்டாலும் அவனுடைய ஆட்டிடியூட் பற்றி கரெக்டாக சொல்கிறாங்க சார் வந்து. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய பசங்களுடைய அவனுடைய ஆக்டிவிட்டி, அப்புறமேட்டு அவனுடைய படிப்பு சம்மந்தமாங்க எப்படி இருப்பான், என்ன பண்ணுறான், எந்த நேரத்தில் எந்திரிக்கலாம், எவ்வளோ எப்படி இருப்பாங்கிறதுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க. கோச்சிங் சென்டர் மாதிரி இல்லைங்க. ஒரு பேரண்ட்ஸ் எப்படி பசங்களை பார்த்துக்குவாங்களோ அதோட சூப்பராக பார்த்துக்கிறாங்க. அந்த சென்டர் வந்து நல்லா இருக்குதுங்க. அப்புறமேட்டு பசங்களுக்கு வந்து காலையில் வந்து அந்த மிலிட்ரி ஸ்கூல் போனால் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி காலையில் வந்து நேரமாக எந்திரிக்கிறது, அந்த செட்டில்டம் போட்டு கரெக்டாக கொடுத்துங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பெஸ்ட்டாக இருக்குதுங்க. கோச்சிங் சென்டருக்குனா இதுதான் பெஸ்ட்டுங்க. சூப்பராக பண்ணுறாங்க. அதனால் எங்கள் பையனையும் கொண்டு சின்னவனையும் கொண்டு வந்து அங்கே தான் விட்டுருக்குறேங்க. அங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவனும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வருவான நம்பிக்கை இருக்குதுங்க. அந்தளவுக்கு நல்லா கோச்சிங் தந்துட்டு இருக்காங்க, நல்லாவும் படிச்சுட்டு இருக்காங்க. பேர் வந்து கீர்த்தனுங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க.